வணக்கம். நம்ம உரிமைகளை பாதுகாக்கிறதுல இருந்து சமூகத்துல நீதியை நிலைநாட்டுறது வரைக்கும் நம்ம அரசாங்கத்தோட மூன்றாவது தூணான ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை, ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பகுதியில அதோட பழங்கால வேர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நவீன இந்தியால அது எப்படி செயல்படுதுங்கிறத வரைக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஜுடிஷியரியோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ரோம்ல அதோட வேர்களை தேடி போய் இன்னைக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். முக்கியமா நம்ம இந்தியாவோட தனித்துவமான நீதி அமைப்பை பத்தி ஆழமா ஆராய்ஞ்சு கடைசியா ஒரு சுதந்திரமான நீதித்துறை ஒரு ஜனநாயகத்துக்கு ஏன் அவ்வளோ அவசியங்கிறத புரிஞ்சுக்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி அப்படின்னா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஜுடிஷியரி தான் சட்டத்தோட பாதுகாவலன். ரெண்டு பேருக்கும் நடுவுல வர ஒரு சொத்து தகராறுல இருந்து ஒரு குடிமகனுக்கும் அரசுக்கும் நடுவுல வர பிரச்சனை வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையில ஒரு நியாயமான தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. இது வெறும் கோர்ட்ஸ், ஜட்ஜஸ் மட்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு இல்ல. இது ரூல் ஆஃப் லாவை, அதாவது சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யற ஒரு முழுமையான சிஸ்டம். ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரே ஒரு பவர் சென்டர் கிடையாது. அது சட்டம் இயற்றுற லெஜிஸ்லேச்சர், அதை அமல்படுத்துற எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் சட்டத்தை விளக்கி சொல்ற ஜுடிஷியரின்னு 3 தூண்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகார பகிர்வு எதுக்குன்னா, எந்த ஒரு துறையும் அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை எடுத்துக்காம ஒன்னை செக் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவுது. சரி, இந்த அதிகார பகிர்வு, சட்டத்தின் ஆட்சி மாதிரி கான்செப்ட் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதுக்காக நம்ம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி நவீன சட்ட அமைப்புகளோட தொட்டில்னு சொல்லப்படுற ஏன்ஷியன்ட் ரோமுக்கு போகணும். அங்கதான் இன்னைக்கு இருக்கிற நீதித்துறைக்கான பல விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த டைம்லைன் ஒரு சூப்பரான மாற்றத்தை நமக்கு காட்டுது. ஆரம்பத்துல சமுதாய பழக்க வழக்கங்களை மட்டுமே அடிப்படையா வச்சிருந்த சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியா பேரரசர் ஜஸ்டினியன் காலத்துல கார்பஸ் யூரஸ் சிவிலிஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு முழுமையான சட்டத்தொகுப்பா உருவாச்சு. இதுதான் உலகத்தோட முதல் மொழியான சட்டத்தொகுப்புகள்ல ஒன்னு. இன்னைக்கு நாம பார்க்குற பல சட்ட அமைப்புகளுக்கு இது ஒரு மூலநூல் மாதிரி. ரோமானிய குடிமக்களுக்காக இருந்த இந்த சட்டத்தை தான் ஐஎஸ் சிவிலே அல்லது குடிமைச் சட்டம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரி பல நாடுகள்ல பின்பற்றப்படுற சிவில் லா பாரம்பரியத்தோட தத்துவார்த்த அடிப்படை இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. இது எழுதப்பட்ட சட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறம் இடைக்காலத்துல ரோமானிய சட்ட விதிகளோட சர்ச்சோட கேனன் லாவும் சேர்ந்துச்சு. கேனன் லா பொதுவான கொள்கைகளையும் நெறிமுறைகளையும் கொடுக்க, ரோமானிய சட்டம் அதுக்கு தேவையான கட்டமைப்பையும் விதிகளையும் கொடுத்துச்சு. இந்த இணைப்பு தான் ஐயூஸ் கம்யூன் அல்லது பொதுச்சட்டம்னு அழைக்கப்பட்டது. இது ஐரோப்பா முழுக்கவும் சட்ட சிந்தனையை வடிவமைச்சுது. இந்த வரலாற்று பின்னணியோட இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த பழங்கால கொள்கைகள்லாம் இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்கிற கோர்ட்ஸ்ல எப்படி செயல்படுது? வாங்க சில முக்கியமான செயல்பாடுகளை பார்க்கலாம். இது ஜுடிஷியரியோட மிக முக்கியமான அதிகாரங்கள்ல ஒன்று, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி புனராய்வு. சிம்பிளா சொன்னா, பார்லிமெண்ட் இயற்றுகிற ஒரு சட்டம் நம்ம நாட்டோட அடிப்படையான அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தா அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம் கோர்ட்டுகளுக்கு இருக்கு. இது நீதித்துறைய அரசியலமைப்போட பாதுகாவலனா நிலைநிறுத்துது. நீதி அமைப்புகள் பொதுவா ஒரு பிரமிட் மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். கீழ விசாரணை நீதிமன்றங்கள், அதுக்கு மேல மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள், உச்சியில நாட்டோட ஹையஸ்ட் கோர்ட். ஒரு கேஸ்ல கீழ்கோர்ட்டு தீர்ப்புல திருப்தி இல்லைன்னா மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண இந்த அமைப்பு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இது நீதியை உறுதி செய்ய ஒரு 2வது சான்ஸ் மாதிரி. இங்க நாம 2 வித்தியாசமான மாடல்களை பார்க்குறோம். அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்குன்னு தனி கோர்ட் சிஸ்டமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கோர்ட் சிஸ்டமும் இணையா செயல்படும். ஆனா இந்தியா மாதிரி நாடுகள்ல கீழ்கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாமே ஒரே ஒருங்கிணைந்த சிஸ்டம்குள்ள தான் செயல்படுது. அந்த ஒருங்கிணைந்த மாடலுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிற நம்ம இந்தியாவோட நீதித்துறை அமைப்பை பத்தி இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணிக்கை வெறும் 8 தான் இருந்துச்சு. நாட்டுல கேஸ்களை அதிகரிக்க பார்லிமெண்ட் சட்டத்தின் மூலமா இந்த எண்ணிக்கையை உயர்த்தியிருக்கு. நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க? இங்கதான் இந்தியாவோட தனித்துவமான கொலிஜியம் சிஸ்டம் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இந்த முறை நம்ம அரசியலமைப்புல நேரடியா குறிப்பிடப்படல. அதுக்கு பதிலா நீதித்துறையோட சுதந்திரத்தை பாதுகாக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் மூலமா இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல சீஃப் ஜஸ்டிஸும் சீனியர் ஜட்ஜஸும் சேர்ந்து மத்த ஜட்ஜஸ பரிந்துரைப்பாங்க. ஜட்ஜஸோட சுதந்திரத்தை பாதுகாக்க அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ரொம்பவே கஷ்டமாக்கப்பட்டிருக்கு.
பார்லிமெண்டோட 2 அவைகள்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட தீர்மானம் பாஸ் ஆகி பிரசிடென்ட் ஆர்டர் போட்டா மட்டும்தான் ஒரு ஜட்ஜியை நீக்க முடியும். இது அவங்க எந்த அரசியல் அழுத்தமும் இல்லாம செயல்பட உதவுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ்க்கும் நடுவுல சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ற அதிகாரத்தை வச்சிருக்கு. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லயும் வித்தியாசம் இருக்கு. இந்த வேறுபாடுகள் அதோட அதிகார வரம்புகளை தெளிவா வரையறுக்குது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்ட நுணுக்கத்தை கவனிங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டால ரிட்ஸ், அதாவது நீதி பேராணைகளை வெளியிட முடியும். ஆனா ஹைகோர்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லாம மத்த சட்டப்பூர்வ உரிமைகள் மீறப்படும் போதும் ரிட்ஸ் வெளியிடலாம். இதனால இந்த ரிட் அதிகார வரம்பை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்ஸோட அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டை விட கொஞ்சம் பறந்தது. இவ்வளவு சிக்கலான கட்டமைப்புகள், விதிகள், அதிகாரங்கள் இது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படை நோக்கத்துக்காக தான். ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்ததான். ஆனா அதை எப்படி உறுதி செய்யறது? ஒரு பாதுகாவலன் சுதந்திரமா செயல்படணும். அதுக்காக தான் ஜட்ஜஸ்க்கு பதவி பாதுகாப்பு, நிலையான சம்பளம், அப்புறம் ரொம்ப கஷ்டமான பதவி நீக்க செயல்முறைன்னு பல பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால அவங்க யாரோட தலையீடும் இல்லாம சட்டத்தின்படி மட்டுமே தீர்ப்புகளை வழங்க முடியும். இந்திய அரசியலமைப்போட தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 32 பத்தி இப்படித்தான் சொன்னாரு. நம்ம அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியற இந்த உரிமையத்தான் அவர் அரசியலமைப்போட ஆன்மாவும் இதயமும்னு சொன்னாரு. இதுலேந்தே நீதித்துறைக்கான அணுகல் ஒரு ஜனநாயகத்துல எவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. சட்டத்தின் ஆட்சிய நிலைநிறுத்த நீதித்துறை சுதந்திரமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறது எது? ஒரு குடிமகனா அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க நாம என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க.